இன்னைக்கு எது எடுத்தாலும் வயிறு சரியில்லை, சிறுகுடல் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சரியில்லை சரியில்லைன்னு மட்டும் தான் சொல்றோம். ஆனா அதை எப்படி குணப்படுத்தணும்னு சொல்லி யோசிச்சிருக்கோமா? நம்மளுடைய முன்னோர்கள் அவங்களுடைய வயிறை பாதுகாப்பதற்கு, சிறுகுடலை பாதுகாப்பதற்கு என்ன பண்ணாங்க? யோசிச்சு பாருங்க. அவங்க சாப்பிடக்கூடிய சாப்பாடெல்லாம் காரமான உணவாக இருக்குது அப்படின்றதுனால அவங்க அவங்களுடைய சிறுகுடலை பாதுகாக்கணும், வயிறை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சாப்பாட்டுலையும் அவர்கள் நல்லெண்ணெயை சேர்த்துக்கிட்டாங்க. சாம்பார் ஊத்தி சாப்பிட்டாலும் நல்லெண்ணெயை ஊத்தி பிரட்டி சாப்பிட்டாங்க. இட்லி சாப்பிட்டா கூட இட்லி பொடியில பாத்தீங்கன்னா நல்லெண்ணெயை ஊத்தி சாப்பிட்டாங்க. களி சாப்பிட்டாலும் நல்லெண்ணெயை ஊத்தி சாப்பிட்டாங்க. இப்படி எல்லா உணவுகளையும் நல்லெண்ணெயை சேர்த்துக்கிட்ட நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன வழியில் இருந்து தவறி இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு குடும்பம் 200 ml நல்லெண்ணெயை வச்சு ஒரு மாசமே ஓட்டுறாங்க. அதனாலதாங்க இன்னைக்கு எலும்பு ஜாயிண்ட்டுகள்ல பிரச்சனைன்னு பூரா நம்ம 2 காலை விட்டு 3வது தடியை பிடிச்சுக்கிறோம். நல்லெண்ணெயை பயன்படுத்துங்கள். 3வது காலான தடி நமக்கு தேவைப்படாமல் ஆரோக்கியமாக வாழலாம்.